ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்துவிக்கு வந்து நாளைக்கு பால் குடமா. அதனால எப்போதுமே வருஷம் வருஷம் வந்து பால் குடத்துக்கு நாள் வந்து ஸ்பெஷலாக சமைச்சு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் என்னென்ன சமைச்சிருக்கோன்னா, சோறு, அப்புறம் வந்து மாங்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், பீன்ஸ் போட்ட சாம்பார், அப்புறம் வந்து ரசம். எப்போதுமே நம்ம நார்மலாக சமைக்கிறத விட இப்போ உப்பு உரப்பு சேர்க்காம சமைப்போம். ஆனாலும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். அப்புறம் வந்து பால்கறி கூட்டு, அப்புறம் முட்டைக்கோசு, கேரட் போட்ட பொரியல், அப்புறம் இந்த கோவிலெலாம் வைப்பாங்கல்ல மொச்சை, அவரை போட்டு, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா என்னென்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து பாயாசம், அப்பளம். நாங்கள் எப்போதுமே வந்து என்ன விரதம் முடித்தோம்னாலும் காக்காவுக்கு வச்சுட்டு தான் வந்து அடுத்த இதே சாப்பிடுவோம். நாங்கள் அடுத்த ப்ராசஸே நடக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி போய் வச்சோடனே ஒரு வாரமாக வந்து சாப்பாடு வச்சுட்டே இருக்கோம்ல, கரெக்டாக டைமிங்க்கு வந்துடுறாங்க. பாய், நாளைக்கு இன்னொரு விழாக்களை பார்க்கலாம்.